This video is sponsored by Buymode app. Get started by download Google Play Store or App Store. Buymode in mobile app. இனிய உறவுகளுக்கு வணக்கம். இந்து மதம் அப்படிங்கிறது வீரம் மாண்பு நிறைந்த உலகின் ஒரு ஒப்பற்ற மதமாக இருந்துட்டு வந்தது. மொழி, கலாச்சாரம், வீரம், மருத்துவம், கல்வி, விவசாயம், கலை இப்படி எல்லாத்துலேயுமே ஒரு மிகப்பெரிய ஒரு மதமாக இருந்தது. ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மானம், வீரம், ரோஷம் எதுவுமே இல்லாத ஒரு மதமாக மாறி போனது. இப்படி சொல்கிறேன், நீங்கள் கோச்சிக்க வேண்டாம். உலகத்தில் பார்த்தீங்கன்னா மிகச்சிறந்த ஒரு வீரன், உலகத்தின் அதிக நாடுகளை வெற்றி கொண்ட ஒரு வீர மன்னன் யாருன்னா இன்னைக்கு சரித்திரத்தில் நம்ம படிக்கிறது அலெக்சாண்டர் அப்படிங்கிற மன்னன். அந்த மன்னர் எந்த நாட்டில் கடைசியாக தோற்று போனார்னா நம்மளுடைய இந்திய நாட்டில் நம்மளுடைய இந்து மன்னன் புருஷோத்தமனிடம் கதிகலங்கி தோற்று போனார். இந்த சரித்திரம் நம்மளுடைய இந்து மக்களுக்கு தெரியுமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஏன் ஒரு இறை வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்றவர்களை போல ஒரு சுலபமாக போய் ஒரு இறைவனை பிரார்த்தனை பண்ணிட்டு ஷூவை போட்டுட்டு ஆலயத்துக்குள்ள போட்டு ஒரு பிரார்த்தனை பண்ற மாதிரிலாம் பண்ணல. முறையா சாணமிட்டு கோலமிட்டு தீ வளர்த்து ஹோமங்கள் வளர்த்து 100 மூலிகைகளை உள்ள போட்டு வாசனை திரவியங்கள் மலரை போட்டு மந்திரங்கள் சொல்லி மிகச்சிறந்த முறையில் மிக சக்தி வாய்ந்த இறைவனை வழிபட்டு நேருக்கு நேர் இறை சக்தியை மிக அதிகமாக வாங்கி கொண்டவர்களாக ஒரு இந்து சித்தர்கள் இருந்தாங்க. அதனாலதான் நம்மளுடைய இந்திய சித்தர்கள் உலகத்திலே மிக அதிகமாக உயிர் வாழ்ந்தாங்க. 2000 வருஷங்கள் 2-3 யுகங்கள் உயிர் வாழ்ந்தாங்க. நம்மளுடைய அகத்தியர், போகர், திருமூலர், கொங்கணர், பாம்பாட்டி சித்தருங்கிறவங்க கடைசியில அவங்க ஒரு சமாதியை பண்ணி அதுல உயிரோடு இறங்கி ஜீவ சமாதி தான் ஆனாங்க. கடைசியில இறந்து போகலை. இந்த ஒரு அதிசயத்தை மற்ற எந்த நாட்டிலுமே யாருமே செய்ய முடியல. ஏன் ஒரு சாவு வீட்டுக்கு போனீங்கன்னா நீங்க பாத்தீங்கன்னா சாதாரணமாக ஒரு பிணத்தை ஒரு மரியாதை பண்ணி புதிக்கக்கூடிய ஒரு மரபு மற்றவர்கள் செஞ்சாங்க. ஆனா இந்து மதத்தில் ஒரு இறந்த பிணத்திலிருந்து கோடிக்கணக்கான கிருமிகள் வெளிவரும் அப்படிங்கறனால மிகப்பெரிய கிருமி நாசினியான துளசி மாலை அந்த பிணத்து மேல போட்டு பிணம் போகிற இடம்லாம் துளசி, மஞ்சள், வேம்பு கலந்து தண்ணீரை கலந்து அன்னைக்கு இருக்கவங்களுக்கெல்லாம் வேம்பு தண்ணியை குடிக்க வச்சு உணவு சாப்பிடும்போது கடைசி அகத்திலேயே சாப்பிட வைத்து இறந்து போன மனிதனுக்கு மரியாதை செய்யற விதமா அந்த வீட்டின் மூத்த மக்கள் மொட்டையடித்து பிண்டம் வைத்து முறையாக எல்லா சடங்குகளையும் செய்யக்கூடிய ஒரு கலாச்சாரம் மிக்க ஒரு மதமாக இந்து மதம் இருந்தது. மற்ற நாட்டினர் உணவுல சோயா சாஸ், சில்லி சாஸ், அஜினா மட்டன் கண்ட குப்பைகளும் உள்ள சேர்க்கும் போது இந்து மதத்தில் மட்டுமே மிளகு, சீரகம், பட்டை, லவங்கு, மஞ்சள், இஞ்சி, பூண்டு அப்படின்னு சொல்லி மூலிகை பொருட்களை மசாலா பொருட்களாக இணைத்தனர். இன்னைக்கு மருத்துவத்துறையில் பாத்தீங்கன்னா ஒண்ணுமில்லாத ஒரு மருத்துவத்தை மிகப்பெரிய அளவில் குளோபலைஸ் பண்ணிட்டாங்க. ஆனா நம்மளுடைய சித்தர்கள் உலகத்தின் மொத்தமாவே 4446 வியாதிகள் மட்டுமே வரும். இதுக்கு முன்னாலையும் பின்னாலும் இனி எதுவுமே வரப்பில்லை. அத்தனை வியாதிகளுக்கும் சித்த மருத்துவத்தில் மருந்து இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டு போனாங்க. அந்த சித்தா ஆயுர்வேத மருத்துவத்தை குழி தோண்டி புதைச்சிட்டோம். இன்னைக்கு யாரோ சர்ஜரி பண்ணாங்க. சர்ஜரி முதலாக உலகத்துக்கு அறிமுகப்படுத்த ஃபாதர் ஆஃப் சர்ஜரி அப்படிங்கிற ஆயுர்வேத சுஸ்ருதர் முதலாக சர்ஜரியை உலகத்திற்கு அறிமுகப்படுத்தினவர். அந்த மருத்துவத்தை குழி தோண்டி புதைச்சிட்டோம். ஆனா எல்லாரும் இன்னைக்கு சர்ஜரி பண்ணிட்டு இருக்காங்க. விவசாயம், மண்புழு உரம், ஆட்டுச்சாணம், ஜீவாமிர்தம், பஞ்சகாவியம், வேப்பம் பண்ண அற்புதமான உரங்களை போட்டு நமக்கு மிக ஆரோக்கியமான விவசாய பொருட்களை நமக்கு தந்து மிக ஆயுசு நம்மளுடைய ஆயுசு நாட்கள் பல மடங்கு இருக்கிறதுக்கு உதவி செய்தது நம்மளுடைய விவசாயம். ஆனா அத்தனை விஷத்தையும் கெமிக்கல்ங்கிற பேர்ல அத்தனை குப்பைகளையும் ரசாயன உரம் என்ற பேரில் நமக்கு திணிச்சு வெறும் விஷத்தை நம்ம காய்கறிகள், பயிர்கள் எல்லாவற்றிலும் இன்னைக்கு முழுங்கிட்டு இருக்க ஒரு மிகப்பெரிய கொடுமையான நிலைமையில் இருக்கும். நம்மளுடைய விவசாயத்தை குழி தோண்டி புதைச்சிட்டோம். எதுவுமே செய்ய தெரியாத மற்ற நாட்டில நம்ம நாட்டு யோகாவை, வேம்பை, மஞ்சளை நாங்க தான் கண்டுபிடிச்சோம் பேட்டன் ரைட் வாங்குறாங்க. எல்லாமே தெரிந்த நம்ம அத்தனையும் இழந்து தவித்து நிர்வாணமா நிற்கிறோம். நம்மளுடைய சரித்திர புகழ் வாய்ந்த கோவில்கள் இடிக்கப்பட்டுச்சு, நம்மளுடைய கலாச்சார மாண்பு சிதைக்கப்பட்டுச்சு, கல்வெட்டுகள், ஓலைச்சுவடிகள் திருடப்பட்டுச்சு, எல்லாத்தையுமே தொலைச்சிட்டு ஒரு ஆதாரம் கூட இல்லாம நம்ம நின்றுட்டு இருக்கோம். மற்றவனுடைய ஒண்ணுமில்லாத குப்பையான ஒரு வரலாற்றை படிச்சுட்டு இருக்கிறோம். முதல்ல நம்ம மொழி தமிழ் பேசுறதுக்கு உங்களுக்கு கேவலமா நம்மளுடைய எல்லா இடத்துல நம்மளுடைய குழந்தைகள் இருந்து மற்ற நாட்டு மொழியை பேச வைக்கிறோம். கந்தசஷ்டி கவசம் மிக அருமையான ஒரு இறை வழிபாட்டு பாடல். காலை நேரங்களில் கேட்கறதுக்கு காது குளிர இருக்கு. இறைவா என்னுடைய கண்ணை, மூக்கை, காதுகளை, தொண்டையை ஒவ்வொன்றையும் நீ காத்துக்கொள்ளுன்னு சொல்ல ஒரு பாடல். அதுல என்னுடைய மார்பை, பிறப்புறுப்பை காத்துக்கொள்ளுங்கிறது ஒவ்வொரு உறுப்பு சொல்லும்போது அதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. இது ஒரு சாதாரண விஷயம். ஆனா அதை கேவலப்படுத்தி அத்தனை பேர் அவ்வளவு அருமையான பாடலை கிண்டல் பண்ணாங்க. ஒரு இந்துக்கு கூட ஒரு ரோஷ்டம் கோபம் வரல. தாண்டவங்கிற படத்தை எடுத்து அவ்வளவு கேவலப்படுத்தினாங்க இந்து மதத்தை. ஒரு இந்துக்கு கோபம் இல்லையே. இப்ப இருக்கிற மூக்குத்தி அம்மன் மீனாட்சி அப்படிங்கிற ஒரு படத்தை பார்த்தீங்கன்னா முழுக்க 3 மணி நேரம் இந்து சாமியார்களை, இந்து மதத்தை அவ்வளவு கிண்டல் பண்ணாங்க. ஒரு இந்துக்கு தட்டி கேட்கணும்னு தோணல. ஆனா ஒரு முஸ்லீம் மதத்தை கிண்டல் பண்ணி ஒரு சீன் வச்சாங்க. முஸ்லீம் உடனே அதை எடுத்துருங்க, எங்களுக்கு கோவம் வருனாங்க. அவங்களுக்கு அந்த ரோஷம் இருந்தது. கிறிஸ்தவர்களுடைய பெண்டிகா சபையில நடக்கக்கூடிய அக்கிரமங்களை கிண்டல் பண்ணி ஒரு சீன் வச்சாங்க. கிறிஸ்தவ பாதிரியார்கள் உடனே அதை எடுத்துருங்க, எங்களுக்கு கோவம் வருனாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த ரோஷம் இருந்தது. முழுக்க 3 மணி நேரம் இப்பேற்பட்ட ஒரு கலாச்சாரத்தை கிண்டல் பண்றாங்க. ஏன் மற்ற மொழிகளில் பண்ண மாட்டேங்கிறீங்க? என்னுடைய மொழியில என்னுடைய இறைவன்ட்ட என்னுடைய பாடல்கள்
சவால்களை ஏன் விளையாண்டு பார்க்குறீங்கன்னு கேட்கணுங்கிற ஒரு அறிவு ஒரு இந்து மகனுக்கு இல்லை. இப்பேற்பட்ட ஒரு உயர் கலாச்சாரத்திலிருந்து ஏன் மதம் மாறணும்னு எனக்கு புரியல. மற்ற மதங்களில் வன்முறை தீவிரவாதம்ங்கிறது சுலபமாக பண்ணாங்க. ஒரு அமெரிக்க பேராசிரியர் உலகம் முழுக்க வன்முறை தீவிரவாதம் யார் பண்ணுறாங்கன்னு சொல்லி ஒரு ஆராய்ச்சி நடத்தினப்போ இந்த மதத்தினரால் தீவிரவாதம் வன்முறை அதிகமாக செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு, ஆனால் உலகம் முழுக்க ஒரு இந்து ஒரு சின்ன தீவிரவாத செயலில் ஈடுபடுத்தினதுல மொத்தமாக ஒரு குழந்தைகளை கொள்றது, ஒரு பெரிய ஆயிரக்கணக்கான மக்களை குண்டு வைத்து கொள்றது, இந்த மனசு ஒரு இந்துக்கு இல்லைங்கிறாங்க. மற்ற மதத்தினர் சுலபமாக உங்களை பார்த்து சாத்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு இந்து மனிதனுக்கு சாமின்னு மற்றவங்களை கூப்பிட தெரியும் இல்லையா, சாத்தான்னு கூப்பிடக்கூடிய ஒரு மன வலிமை இருந்ததில்லை. இந்து மக்கள் செய்யக்கூடிய ஒரே ஒரு தவறு அப்படிங்கிறது ஏக இறைவனை வழிபடுறது இல்லைங்கிறது மட்டும்தான் மற்ற மக்கள் சொல்றாங்க. ஏன்னா உங்களுக்கு பிடிச்சவங்களெல்லாம் சாமி ஆக்கிறீங்க. நம்ம ஒரு எம்ஜிஆர் ஐயா பிடிச்சது அவருக்கு ஒரு கோயில், நித்யானந்தாக்கு ஒரு கோயில், சாய்பாபா கோயில் பிடித்தவர்களுக்கு எல்லாம் பிடித்த நடிகர்களுக்கும் கோயில்னு சொல்லி எல்லாத்துக்கும் ஒரு கோயில் கட்டி ஒரு ஏக இறைவனை மட்டுமே, ஒரே இறைவனை, உங்கள் பகவானை, உங்கள் பிரம்மனை மட்டுமே வழிபடுங்க, உருவ வழிபாடு வேண்டாம்ங்கிறது மற்ற மதத்தினர் சொல்லக்கூடிய ஒரு நியாயமான கோரிக்கை. மற்ற எல்லா விஷயத்திலும் மிகச்சிறந்த மாண்பு, வீரம், கலாச்சாரம், பண்பாடு நிறைந்தது இந்த இந்து சமுதாயம்ங்கிறது. இதையே நீங்க விட்டுட்டு தொலைச்சிட்டு சுலபமா மதம் மாறி ஒன்றுமில்லாதவெல்லாம் மாறி போனீங்கன்னு எனக்கு தெரியும். உலகம் முழுக்க தன்னுடைய கொள்கைகளை குளோபலைஸ் பண்ணிட்டு இத்தனை கிறிஸ்தவ நாடுகள் இருக்கு, இன்னைக்கு இத்தனை முஸ்லிம் நாடுகள் இருக்கு. உலகம் முழுக்க இந்துக்களுக்கு என்று இருக்கக்கூடிய ஒரே ஒரு நாடு இந்த நாடு. இதை காப்பாற்றணும்னு சொல்லி வந்த அவதார புருஷன், ஒரு புண்ணிய புருஷன் தான் நம்மளுடைய பிரதமர் மோடி அவர்கள். அவரை அவருடைய கொள்கைகளை நீங்க புரிஞ்சிருக்க கூடாதுங்கிறக்க வேண்டி அவர் பேசக்கூடிய மொழியை கூட புரிஞ்சுக்க கூடாது. ஹிந்தி வேண்டாம் போடாங்கிறீங்க. ஒரு பெரிய கொடுமை. ஒரு ரஷ்யன் நான் ரஷ்யா கத்துக்க மாட்டேன், ஒரு சீனன் நான் சீன மொழி கத்துக்க மாட்டேன், தன்னுடைய நாட்டு மொழியை கத்துக்க மாட்டேன்னு சொல்லக்கூடிய ஒரே ஒரு இனம் நம்மளுடைய இனம் மட்டும்தான். மோடி ஐயா சொல்றாங்க, உங்களுடைய தாய்மொழி தமிழ் மொழியை நீங்க தாய்வழி கல்வியை கத்துக்கோங்க, நம்மளுடைய நாட்டு மொழி இந்திய மொழியை கத்துக்கோங்கிறாங்க. இதில் பெரிய பிடிவாதம் பிடிக்கிற. ஏன்னா அவருடைய திட்டங்கள் புரிஞ்சிடக்கூடாது, அவருடைய பேச்சு புரிஞ்சிடக்கூடாது. நீங்கள் பேச்சு புரிஞ்சிங்கன்னா நம்மளுடைய கலாச்சாரம் எவ்வளோ பெருசு, மாண்பு எவ்வளோ பெருசு, அதை நம்ம தொலைச்சிட்டு நிற்கிறோன்னு அவர் பேசுகிற மொழி உங்களுக்கு புரிஞ்சிடும் அப்படிங்கிறக்காக ஹிந்தி வேண்டாம் போடான்னு சொல்லிட்டாங்க. இதை நீங்கள் நம்புறீங்க. உலகமே இன்னைக்கு எனக்கு பிடிச்ச பிரதம மந்திரி அப்படிதான் மோடி ஐயான்னு சொல்லி உலகமே தேர்ந்தெடுத்திருக்கு. உலகத்தின் மிகப்பெரிய அவதார புருஷனாக ஒரு இன்ஸ்பிரேஷன் லீடராக அவர் கருதப்படுறார். ஆனால் நம்ம அதை ஒத்துக்க மாட்டேங்கிறோம். உலகத்தில்